ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 505. இங்கு ஒருவனுடைய புண்ணியம் ஆனது இன்பத்தையும் பாவம் ஆனது துன்பத்தையும் தரும். ஆனால் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டு ஆனது முக்தியை கொடுக்கும் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ வாசுதேவன் கருடனை நோக்கி கூறினார், ஓ கருடனே, நான் கூறுவதை பறவைகளுக்கு அரசனே கேட்பாயாக. உலகில் 84 லட்சம் யோனி பேதங்கள் இருக்கின்றன. அவை அண்டசம், உற்பிசம், சராயுசம், ஸ்வேதசம் என 4 வகையில் இருக்கின்றன. அந்த 4 வகையில் அண்டஜம் என்ற வகையில் முட்டையில் இருந்து 21 லட்சம் பறவைகள் முதலியன தோன்றுகின்றன. பூமியில் இருந்து தோன்றினவாகிய உற்பிச வகையில் 21 லட்சம் மரம், செடி, கொடி முதலிய தாவர வகைகள் தோன்றுகின்றன. அடுத்ததாக கருப்பப்பையில் இருந்து தோன்றுவதான சராயுசம் என்ற வகையில் 21 லட்சம் மனிதர்கள் முதலானவர்கள் தோன்றுகின்றார்கள். வேர்வையில் இருந்து தோன்றுவதான ஸ்வேதசம் என்ற வகையில் 21 லட்சம் மூட்டை பூச்சி முதலியவைகளும் தோன்றுகின்றன. ஓ கருடா, பிறவிகள் அனைத்திலும் மனித பிறவி கிடைப்பது அரிதினும் அரிது ஆகும். அந்த மனித பிறவியே புண்ணிய பிறவியாகும். பொருள்களை பார்ப்பதற்குரிய கண்களும், விஷயங்களை கேட்பதற்குரிய காதுகளும், இனிமையை உணர்வதற்குரிய நாக்கும், வாசனைகளை அறிவதற்குரிய நாசியும், காம இன்பங்களை துய்ப்பதற்குரிய மெய்யும், உடலும் நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு உணர்வும் இருப்பதால் மானிட பிறவியை சிறப்பு உடையது ஆகும். அந்த மானிடரில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்ற 4 ஜாதியர் இருக்கின்றார்கள். உணவு, உறக்கம், அச்சம், புணர்ச்சி ஆகிய இவை அனைத்தும் எல்லா உயிர் இனங்களுக்கும் உரியதான இயற்கையாக இருக்கின்றன. ஆனால் கேள்வி ஞானம் மட்டும் மனிதனைத் தவிர மற்ற எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது கிடையாது. சில தேசங்களில் மக்கள் ஒரே கால் உடையவராகும், சில தேசங்களில் 2 கால்கள் உடையவராகும், சில தேசங்களில் அநேகம் கால்கள் உடையவராகவும் இருக்கின்றார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான கருடனே, மனம் எனும் சூட்சும உடலில் இருக்கும் ஜீவன்களும் உண்டு. இதில் தேகம் பெற்ற ஜீவர்கள் சிறப்பு உடையவர்கள். அந்த ஜீவர்களில் பசு, பச்சி பிறவிகள் எடுத்து சிறிது அறிவோடு ஜீவிக்கும் தேகிகள் சிறப்பு உடையன. அவற்றை விட மனிதர்கள் சிறப்பு உடையவர்கள். அந்த மனிதர்களுள் பிராமணர்கள் மிக மிக சிறப்பு உடையவர்கள். அந்த பிராமணர்களிலும் உபச்சார வழக்கமாக வாழ்க்கை நடத்தாமல் லௌகீக அகட விகட சாமர்த்திய வழக்குகளில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு வேதார்த்தங்களை உள்ளபடி கற்று உணர்ந்தவர்கள் சிறப்பு உடையவர்கள். அவர்களை விட தாம் உணர்ந்த வழியிலே நிலையாக நிற்பவர்கள் இன்னும் சிறப்பு உடையவர்கள். அவர்களை விட பிரம்ம ஞானம் அடைந்தவர்கள் இன்னும் அதிக சிறப்பு உடையவர்கள். ஓ கருடா, நான் கூறுவதை கேட்பாயாக. பல கோடி பிறவிகளிலே அடையப்படுபவன் ஆகிய மோட்சங்களை அடைவதற்கு மனித பிறவியே காரணமாக இருக்கின்றது. அத்தகைய மனித பிறவியை அடைந்து நல்ல வினைகளை செய்து நல்ல உலகத்தை அடையாமல் ஸ்வர்க்கம், நரகம் உலகங்களில் தள்ளக்கூடிய பாவம் மற்றும் புண்ணியம் செயல்களே புரிந்த அத்தகைய உயர்ந்த மனித பிறவியை வீணாக்குபவர்கள் தான் உலகில் மிக பலராக இருக்கின்றார்கள். புண்ணியத்தால் அடைந்த அந்த மனித பிறவியால் கிருஷ்ண பக்தி அடையாதவர்கள் தமக்குத்தானே வஞ்சனை செய்து கொள்பவர்கள் ஆவார்கள். இப்பொழுது மண் ஆசை, பெண் ஆசை,
பொருள் ஆசை எனப்படும் 3 ஆசைகளால் மயக்கம் அடைந்து செய்யத்தகாதவற்றை செய்து தன் மனச்சாட்சிக்கும் மனித அபிமான உணர்வுக்கும் மாறுபாடான தீய செயல்களை செய்து தர்மங்களை அறியாமல் உழல்பவன் எவனோ அவன் தாழ்ந்த பிறவிக்கு ஒப்பானவன் ஆவான். இவனை தன்னை போன்ற மனித வர்க்கத்தினரோடு ஒப்பிடத்தக்கவன் கிடையாது. அவனை விட தீயவன் ஒருவனும் இரான். ஆசை பெருக்கால் ஆசையானது பேராசை ஆகுமே அல்லாமல் அறிவு உணர்வும் அன்பு உணர்வும் அறநெறி வாழ்வும் வளராது. பேராசையால் பிணிக்கப்பட்ட மனிதன் தனது பேராசைமிக்க மனதாலேயே இவ்வளவு அவ்வளவென அளவு எதுவும் இல்லாமல் யாவுமே நிறைய கிடைத்தாலும் இன்னும் வேண்டும், அதைவிட அதிகம் வேண்டும் என அலையாக அலைவானை தவிர தனக்கு கிடைத்ததை கொண்டு ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான். ஓ கருடா, கேட்பாயாக. அத்தகையவனுக்கு ஒரு 100 பொன் கிடைத்தால் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட மாட்டான். 1000 பொன் வேண்டும் என இச்சிப்பான். அந்த இச்சைக்காக அறநெறிகளை மீறுவான், மனச்சாட்சியை மீறுவான். இந்த நிலையில் அவனுக்கு 1000 பொன் கிடைத்தால் அதோடும் திருப்தி அடைய மாட்டான். 1000 பொன் அடைந்தவன் 1,00,000 பொன்னை இச்சிப்பான். 1,00,000 பொன் அடைந்தவன் 1,00,00,000 பொன்னை இச்சிப்பான். 1,00,00,000 பொன் அடைந்தவன் ஒரு தேசத்தின் ஒரு பகுதியை தனதாக்கிக் கொள்ள இச்சிப்பான். பிறகு அரசனாக விரும்புவான். அரசன் ஆன பிறகு பூமி முழுவதுக்கும் ஏக சக்கரவர்த்தியாக விரும்புவான். அவ்வாறு சக்கரவர்த்தி ஆன பிறகு அப்போதும் ஆசை விடாமல் தேவனாக வேண்டுமென இச்சிப்பான். தேவன் ஆனவுடன் தேவேந்திரன் ஆவதற்கு இச்சிப்பான். இவ்விதமாக இச்சையானது மேலும் மேலும் பெருகுமே அல்லாமல் ஒரு அளவோடு அது நிற்பது கிடையாது. இந்த இச்சையானது பொருள் ஆசையாக இருப்பது மண் ஆசையாக மாறும். மண் ஆசை வளர வளர பெண் ஆசை வளரும். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை ஆகிய இந்த 3ம் மனதில் பெருக பெருக அவன் மனித தன்மையை இழந்து விடுகின்றான். குழப்பத்திற்கும் ஆளாகின்றான். அறிவு சரிவர வேலை செய்யாமல் ஆசை உணர்வு அதிகம் ஆவதால் தன்னாசை நிறைவேற தான் அடைய இச்சிக்கும் பொன்னுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்குமாக சுய நலக்காரனாக மாறுகின்றான். அக்கிரமக்காரனாக பலருக்கு துரோகம் செய்து தன் ஆசைகளை நிறைவேற்றுவதில் வெறியனாகி விடுகின்றான். அவனது ஆசைகள் வளர்கிற அந்த அளவுக்கு அவன் வாழும் காலம் நீடிப்பது கிடையாது. மேலும் இத்தகைய இச்சைகளை ஒழிக்காதவன் கண்டவருக்கெல்லாம் கரங்குவிப்பான், பிறரால் இகழப்படுவான். இறுதியில் இறந்த பிறகு நரகத்துக்கு ஆளாவான். கொடிய கேடுகள் ஒருங்கே அடைவதற்கு ஆசை எனப்படும் இந்த அவாவே காரணம் எனவும் ஆசையே அழிவுக்கு காரணம் எனவும் போதிக்கும் மகான்களோ யாவராலும் போற்றப்பட்டு தம் இறுதி நாளான அந்திம காலத்தில் உயர்ந்த உலகத்தை அடைவார்கள். இப்பொழுது புலன்கள் சென்ற வழியில் மனதை செல்ல விடாமல் மனதை அடக்கி சுதந்திரமாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவனே எல்லா வகையான நன்மைகளுக்கும் உரியவன் ஆவான். ஓ கருடனே, மேலும் கேட்பாயாக. கேட்பதாலும் ஸ்பரிச உணர்வினாலும் பார்வையினாலும் நாக்கின் ருசியினாலும் முகரும் நாசியாலும் நாசம் அடைவதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கின்றன. புள்ளிமானானது புல்லாங்குழலின் இசையை கேட்டு மயங்கி தான் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு அசையாமல் இருந்து வேடனால் பிடிக்கப்படுவதால் அந்த புள்ளிமான் காதால் கெடுவது ஆகும். புணர்ச்சியை விரும்பும் ஆண் யானை ஒரு பெண் யானையை பின்தொடர்ந்து சென்று யானை வேட்டைக்காரர்கள் தோண்டிய படுகுழியில் விழுவதால் அந்த யானை ஸ்பரிச இன்பத்தால் கெடுவதாகும். விட்டில் பூச்சிகள் மழைக்காலத்தில் எரியும் விளக்கைக் கண்டு கனிந்திருக்கும் நல்லதொரு கனி என நினைத்து அதில் பாய்ந்து விழுந்து எரிகின்ற விளக்கின் ஜுவாலையில் விழுந்து எரிந்து தீந்து போவதால் அது கண் பார்வையால் கெடுவதாகும். அடுத்ததாக தேனீக்கள் தேன் சுவையை விரும்பி தம் கூட்டிலே தேனை சேர்த்து அதில் தங்கியிருக்கும்போது தேன் சேகரிக்கும் வேடர்கள்
புகை போட்டு விரட்டி தேனீக்களை விரட்டியும் சாகடித்தும் தேனை கவர்ந்து செல்வதால் அந்த தேனீக்கள் நாவால் கெடுவன ஆகும். தூண்டில் முள்ளின் முனையில் கோர்த்த மண் உள்ளி புழுவின் அந்த புழுவின் நாற்றத்தை விரும்பிய மீன் அதை பற்றி இழுத்து தூண்டில் முள் நெஞ்சில் செருகி துடிதுடித்து மடிவதால் அந்த மீன் ஆனது நாசி புலனால் கெடுவதாகும். ஓ கருடா, கேட்பாயாக. இவ்வாறு ஒரு இந்திரிய உணர்வினாலேயே ஒவ்வொரு ஜீவராசிகள் நாசம் அடையும் போது பஞ்ச இந்திரிய இச்சைகள் உடைய மனிதன் அடையக்கூடிய கேடுகள் கொஞ்சமாக இருக்காது என்பதில் சந்தேகம் உண்டாக முடியுமா? இப்பொழுது மரணதேவன் என ஒருவன் இருக்கத்தான் செய்கின்றான். அவன் இருப்பதை உணர்ந்து நடப்பவன்தான் கிடையாது. உலகில் மனிதன் பிறந்து பிறந்து இறக்கின்றான். யார் இடமும் சொல்லாமல் கேளாமல் வந்து பிறப்பதைப் போலவே பெண்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், பொருள் ஆசையால் தேடிய பொருட்கள், மண் ஆசையால் தேடிய மனை மாளிகை ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு உற்றாரும் உறவினரும் பெற்றவரும் பார்த்திருக்க சொல்லியது சொல்லாமலேயே மனிதன் மாண்டு விடுகின்றான். பெற்றோர்கள், பெண் பிள்ளைகள் ஆகியவற்றில் ஒருவரும் தனக்கு துணையில்லாமல் தான் ஒருவனாகவே அவன் எப்படி பூமியில் தனியனாக பிறந்தானோ அப்படியே அவன் மட்டுமே தனியனாக மடிந்து போகின்றான். ஒருவன் இறந்தவுடன் அவன் உடலை பூமியில் கிடத்தி உற்றாரும் உறவினரும் எல்லோருமாக சேர்ந்து ஆ ஊ என அழுது அரற்றுவார்கள். அவ்வாறு அவர்கள் அழுது புலம்புவதால் செத்தவன் அடையும் பயன்தான் என்ன? இப்பொழுது தீய தொழில்களை புரிந்து ஒருவன் பொருளை சம்பாதிக்க அவனை சார்ந்த அனைவருமே அவன் சம்பாதித்த பொருட்களை உரிமையுடன் அனுபவிப்பார்கள். தீய செயலை செய்வதால் வருகின்ற கொடிய பாவத்திலும் பொருட்களை அனுபவிப்பவருக்கு பங்கு ஏதேனும் உண்டோ என்றால் ஒரு சிறிதும் இருப்பது கிடையாது. அவர்கள் பாவத்தின் பலனில் பங்கு கொள்வது கிடையாது. அந்த பாவச் செயலை செய்து பிறர் பொருளையோ உரிமையோ அல்லது உழைப்பையோ கவர்ந்தவன் எவனோ அவன் ஒருவனே அந்த பாவம் முழுமைக்கும் பாத்திரம் உடையவனாகி தீய நரகத்தை அடைகின்றான். இவ்வாறாக தீய தொழில்களை செய்து செய்து அவன் ஈட்டிய பொருளானது அவன் மாண்ட பிறகு அவனோடு செல்லுமா என்றால் அதுவும் கொஞ்சம் கூட செல்லாமல் அவனை விட்டுவிட்டு அவன் வீட்டிலேயே தங்கிவிடும். உறவினர் முதலியவர்களும் அவனது சவத்தோடு மயானம் வரை சென்றுவிட்டு உடனே தம் வீடு வந்து சேர்ந்து விடுவார்கள். இறப்பதற்கு முன்பு அவன் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே மயானத்தையும் தாண்டி அவனுடன் செல்வன ஆகும். ஆனால் பகவான் கிருஷ்ணராகிய எனக்கு பக்தனாகி தொண்டு புரியும் செந்தன்மை பூண்ட அந்தணனுக்கு முன்பே யார் ஒருவன் தானங்கள் கொடுத்து இருக்கின்றானோ அது பற்பல மடங்காகி திரும்ப அவனுக்கு கிடைக்கும். இது உறுதியாகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.